Welcome to Madhu's Embroidery and Crafts. இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்குன்னு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஜிக் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். மேஜிக் செயின் ஸ்டிச்சுக்கு நமக்கு 2 கலர்ஸ் எம்ப்ராய்டரி த்ரெட் தேவைப்படும். அதுக்கு இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கிடணும். க்ரீனில் 3 strands of threadடும் எல்லோவில் 3 strands of threadடும் எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி நீடில் அட் த டைம் 2 கலர்ஸையும் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் கலர் மட்டும் நமக்கு செயின் ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் கலரில் நமக்கு ஸ்டிச் ஆகும். இது மேஜிக் செயின் அப்படிங்கிறனால டபுள் கலரில் இப்போ ஸ்டிச் ஆகிட்டு வரும். அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலர் த்ரெட்டையும் ரைட் ஹேண்ட் சைடில் எல்லோ கலர் த்ரெட்டையும் இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ நீடில் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த க்ரீன் த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் வச்சுட்டு செயினை இப்படி எடுங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் த்ரெட் நமக்கு ஸ்டிச் ஆகிக்கணும். நெக்ஸ்ட் எல்லோ கலர் த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் க்ரீன் கலர் த்ரெட்டை ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி பிரித்து வச்சிடணும். இப்போ நீடில் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு செயின், அந்த செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீடில் வச்சுட்டு எல்லோ கலர் த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நீடில் எடுக்கும்போது எல்லோ கலர் த்ரெட் வந்து செயின் ஸ்டிச் நமக்கு ஸ்டிச் ஆகிக்கணும். நெக்ஸ்ட் க்ரீன் கலரை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் எல்லோ கலரை ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னோம்னா மாறி மாறி நமக்கு வந்து க்ரீன் எல்லோ அப்படிங்கிறது ஸ்டிச் ஆகிக்கிட்டே நமக்கு இந்த மேஜிக் செயின் ஸ்டிச் ஆகிக்கிடும். த்ரெட்டு மட்டும் நம்ம கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு கலர் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அடுத்து ரிப்பீட் பண்ணும்போது அதர் கலரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாறி மாறி வச்சுக்கிட்டே வரணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் வைக்கிறோம் அப்படின்னோம்னா நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் பண்ணும்போது எல்லோவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலரை நம்ம வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னோம்னா க்ரீன் கலர் செயின் ஸ்டிச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எல்லோவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டோம்னா எல்லோ கலர் செயின் ஸ்டிச் ஆகிக்கிடும். இதே மாதிரி மாறி மாறி ரிப்பீட் பண்ணணும். இந்த மெத்தடில் மேஜிக் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா கலர் வந்து மாறி மாறி நமக்கு ஸ்டிச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மேஜிக் செயின் ஸ்டிச் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணுறதுல இப்போ தான் நீங்கள் பழகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மேஜிக் செயின் ஸ்டிச்சை இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இந்த மேஜிக் செயின் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ண முடியும். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் டியூட்டோரியல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேஜிக் செயின் ஸ்டிச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல் டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஸ்விம் பண்ணுற டக் டயக்ராமில் நம்ம மேஜிக் செயின் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எல்லாம் முடிச்சிருக்கோம். வாட்டருக்கும் லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ கொடுத்து மேஜிக் செயின் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மேஜிக் செயின் ஸ்டிச்சை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.